அது லெபனானுக்கு பொருந்தாது என்கிற ஒரு வியாக்கியானத்தை கொடுத்த. லெபனானுக்கு பொருந்துற மாதிரி தான் ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஷரத்துல இருக்குது. அந்த ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் என்பதெல்லாம் வந்துருது. ஈரான் ஆதரவு அப்ப ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் 3 வருமா? ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் 3 வருமா? ஈராக்ல உள்ள ஒரு போராளி குழு அவங்களும் வருவாங்க. ஈராக்ல இவங்களுக்கு சார்பா ஒரு குழு இருக்கிறாங்க. ஈராக்ல ஈரானுக்கு சார்பா குழு இருக்காங்களா? ஈராக் அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் தானே இப்ப இருக்குது. இப்ப தேர்தல்ல வந்து ஈரான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால ஈராக்ல உள்ள ஒரு குழு என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்காவுடைய தளங்களை போய் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் என்ன சொல்லிருச்சுன்னு கேட்டா, இது வந்து லெபனானை இது கட்டுப்படுத்தாது என்று நீங்க சொல்வீர்களே, ஆனால் இது வஞ்சகத்தனம், இது பேசுனதுக்கு மாத்தமா செய்றீங்க, ஒப்பந்தத்தை மீறுறீங்கன்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்துல ஈரான் வந்து எந்த தாக்குதலுமே நடத்தல. என்னோட ஒப்பந்தம்னு ஒண்ணு சொல்லி இருக்கும் பொழுது இஸ்ரேல் தாக்குனதுக்காக வேண்டி பதிலடி கொடுக்கணும்ல, அவங்க கொடுக்கல. லெபனானுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹூதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் தாக்கி இருக்கிறாங்க. அந்த அவங்க கொண்டு போட்டதுக்கு பதிலடியாக ஏமன்ல இருந்து ஹூதிகள் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்களும் நினைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் மேல. ஆனா ஈரான் என்ன செய்யலைன்னா எந்த ஒரு தாக்குதல் நடத்தவே இல்லை. இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப பேச்சுவார்த்தைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நாங்க வருவதை இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து அமெரிக்கா தரப்புல உள்ளவங்க வந்து இறங்கிட்டாங்க. அமெரிக்காவுடைய துணை அதிபர் தலைமையில ஒரு குழு இறங்கிருச்சு. இன்னமும் வந்து ஈரான்ல இருந்து போகல. ஏன்னு கேட்டா, இதை உறுதிப்படுத்தினா தான் நாங்க வருவோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, நேத்து வந்து அது லெபனானை கட்டுப்படுத்தாது, நேத்து சொன்னது லெபனானை கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார். அதனுடைய போர்ப்படை தளபதி என்ன செஞ்சாருன்னா, அது லெபனானை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரான் வந்து ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டி, அடே இந்த எங்களுக்கு ஆதரவு குழுக்கள் அதெல்லாம் வரும்டா, எப்படி கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ற. அப்புறம் பாகிஸ்தான் வரை கண்டிச்சாங்க, இது தப்பா சொல்றாங்க, தெல்ல தெளிவாக அதுல வந்து ஹிஸ்புல்லாவையும் அடக்கி லெபனானையும் அடக்கித்தான் இருக்கிறது, நாங்க தானே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம், அதை தான் நாங்க பேசணும்னு பாகிஸ்தான் சொன்னதுக்கு பிறகு, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்காவுக்கு முழுக்க ஜால்ரா போடக்கூடிய ஒரு நாடு ஆஸ்திரேலியாவும் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு இது லெபனானை கட்டுப்படுத்துமே அப்படின்ட்டாங்க. பிரான்ஸ் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு இது லெபனானையும் சேர்த்துதான் இருக்கிறது, போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சார்பா உள்ள நாடுகளே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு கேட்டா, லெபனானையும் கட்டுப்படுத்துங்கிறார்.